வணக்கம். தமிழக அரசு சமீபத்துல வெளியிட்ட ஒரு 15 முக்கிய அறிவிப்புகள் இருக்கு. இதை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. இப்போ இத சும்மா வரிசையா படிக்காம, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பெரிய சித்திரம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது, ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கும், ஒரு புது ரயில் விடுறதுக்கும், அப்புறம் சிலருக்கு வேலை கொடுக்கறதுக்கும் என்ன தொடர்பு? இந்த அறிவிப்புகள் எல்லாம் குடும்பங்கள், வேலை தேடுறவங்க, தொழில் முனைவோர்னு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எப்படி மாத்தப் போகுதுன்னு ஆழமா அலசுறது தான் நம்ம நோக்கம். வாங்க உள்ள போலாம். கண்டிப்பா. பொதுவா அரசாங்க அறிவிப்புகள் மேலோட்டமா பார்க்கும்போது தனித்தனி தீவுகள் மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் அரசாங்கத்தோட முன்னுரிமைகள் என்ன, அவங்க எதை நோக்கி போறாங்கன்னு ஒரு வரைபடமே கிடைக்கும். நீங்க அனுப்பின இந்த 15 அறிவிப்புகளையும் நம்ம சுலபமா புரிஞ்சுக்க சில வகையா பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. முதல்ல உள்கட்டமைப்பு, அதாவது ரோடு, ரயில், ஆஸ்பத்திரி மாதிரி பெரிய கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள். அடுத்து பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு. கடைசியா சமூக நலன், பென்ஷன், ரேஷன் மாதிரி விஷயங்கள். இப்படி பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். இது ஒரு அருமையான யோசனை. சரி, அப்ப முதல்ல அந்த பெரிய திட்டங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுல 2 பெரிய அறிவிப்புகள் என் கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு. ஒன்னு சுகாதாரத்துறையில ஒரு பிரம்மாண்டமான முதலீடு. கிண்டியில 417 கோடி ரூபாய் செலவுல குழந்தைங்களுக்காக மட்டுமே ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கார். இது சாதாரண விஷயம் இல்ல. 417 கோடி. ஆமா, 417 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை. ஆனா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டுறது நகரத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆனா ரொம்ப முக்கியமான தேவையை பூர்த்தி செய்யுது, மறுக்கல. ஆனா இதுல ஒரு கொள்கை ரீதியான கேள்வியும் இருக்கு. என்னது? இந்த 417 கோடியை வச்சு மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை வலுப்படுத்தியிருக்கலாமே. இது ஒரு முக்கியமான தேர்வு. மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தோட ஒரு சிலருக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையா, இல்ல மாநிலம் முழுக்க பரவலான அடிப்படை சுகாதார வசதியா? இந்த அறிவிப்பு அரசாங்கம் உயர்மட்ட கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குதுன்னு காட்டுது. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. சரி, அடுத்த பெரிய விஷயம் போக்குவரத்து. இது ஆயிரக்கணக்கான மக்களோட அன்றாட வாழ்க்கையே தொடர விஷயம். நெல்லை மதுரை வழியா திருவனந்தபுரம் தாம்பரம் மத்திய ஒரு புது ரயில் சேவை அம்ரித் பாரத்ங்கிற பேர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அந்த அம்ரித் பாரத்ங்கிற வார்த்தையை நாம கவனிக்கணும். அது வெறும் பேர் இல்ல. அம்ரித் பாரத் ரயில்களோட நோக்கமே வித்தியாசமானது. ஓ, அப்படியா? ஆமா, அவை குளிர்சாதன வசதி இல்லாத ஆனா நவீன வசதிகளோட வர்ற ரயில்கள். குறிப்பா வடமாநிலங்களுக்கு வேலைக்கு போற புலம்பெயர் தொழிலாளர்கள், அப்புறம் குறைந்த செலவுல பயணம் செய்ய நினைக்கிறவங்களை குறி வச்சுதான் இந்த திட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால இது வெறும் ஒரு புது ரயில் இல்ல, இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிவை இலக்காக கொண்ட ஒரு சமூக பொருளாதார திட்டம். நீங்க சொல்றது சரிதான். அதோட கட்டண விவரங்களை பாருங்களேன். நெல்லையில இருந்து தாம்பரத்துக்கு 2ஆம் வகுப்பு படுக்கை வசதிக்கு வெறும் 420 ரூபாய் தான். பொது பெட்டிக்கு 240 ரூபாய். நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். இதே தூரத்துக்கு ஒரு சாதாரண அரசு பேருந்துல செமி ஸ்லீப்பர்ல போனா கூட 600 ரூபாய்க்கு மேல ஆகுது. கரெக்ட். அப்போ இது பயணச் செலவுல ஒரு பெரிய மிச்சத்தை கொடுக்குது. ஆமா. இது பயண நேரத்தை மட்டும் குறைக்கல, ஒரு சாதாரண குடும்பத்தோட மாதாந்திர பட்ஜெட்ல ஒரு நல்ல தொகையை மிச்சப்படுத்துது. இது மறைமுகமா அவங்களோட வாங்கும் சக்தியை அதிகரிக்குது. தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கு, வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரம். அது மட்டும் இல்ல, பண்டிகை கால தேவைகளையும் கவனத்துல எடுத்திருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்துக்காக மதுரை பழனி மத்திய முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்களும் விட போறாங்களாம். காலையில 6 மணிக்கு மதுரையில கிளம்பி 8:30க்கு பழனி போயிட்டு மதியம் திரும்பவும் 2:15 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு மதுரைக்கு வந்துரும். இது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். இப்போ இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. கிண்டியில உயர் சிறப்பு மருத்துவமனை, இது ஒரு குறிப்பிட்ட உயர் தேவை இருக்கிற நகர மக்கள் குழுவுக்கு. அம்ரித் பாரத் ரயில், இது புலம்பெயர் தொழிலாளர்கள் மாதிரி இன்னொரு குறிப்பிட்ட குழுவுக்கு. தைப்பூச சிறப்பு ரயில் பக்தர்களுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரசாங்கம் எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற பரந்த கொள்கையை விட குறிப்பிட்ட தேவைக்கு குறிப்பிட்ட தீர்வுங்கிற ஒரு நுணுக்கமான அணுகுமுறையை கையாடுது. ஆமா ஆமா, இதுதான் இப்போதைய நிர்வாகத்தோட ஒரு முக்கிய உத்தியா தெரியுது. நீங்க நிதியை பத்தி பேச ஆரம்பிச்சது சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கம் இப்படி நூத்துக்கணக்கான கோடிகளை பெரிய திட்டங்கள்ல முதலீடு செய்து, இன்னொரு பக்கம் மக்களோட கைக்கு நேரடியா பணம் போற மாதிரி வேலைவாய்ப்பு அறிவிப்புகளும் வந்திருக்கு. இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாப்போம். இப்போ நம்மளோட 2வது பகுதிக்கு, அதாவது பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்கு போலாம். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான பகுதி. முதல்ல மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது MRB 999 செவிலியர் உதவியாளர் காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கு. தகுதி என்னன்னா, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு செவிலியர் உதவியாளர் பயிற்சி சான்றிதழ் வச்சிருந்தா போதும். இதுல முக்கியமான விஷயம் எழுத்து தேர்வே கிடையாது, தகுதி அடிப்படையில தான் தேர்வு. இதோ பாருங்க, முதல் பகுதியில நாம பார்த்த மருத்துவமனை அறிவிப்போட இதை நேரடியா இணைக்க முடியுது. ஒரு பக்கம் பில்டிங் கட்டுறாங்க, இன்னொரு பக்கம் அதுல வேலை செய்ய ஆள் எடுக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டமிடல். ஆனா இதுலயும் நாம கவனிக்க வேண்டியது தகுதியை தான். 10ஆம் வகுப்பு, இது ஒரு தொடர் கருப்பொருளா இந்த அறிவிப்புகள்ல வருது. ஆமா, அடுத்த அறிவிப்பை பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி 572 ஆபீஸ் அட்டெண்டன்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கும் தகுதி 10ஆம் வகுப்பு தான். கடைசியா ஒரு மெகா அறிவிப்பு. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் RRB
குரூப் டி பிரிவுல சுமார் 22,000 காலி பணியிடங்களை நிரப்ப போறாங்களாம். இதுக்கு விண்ணப்பிக்க 2026 வரைக்கும் கூட நேரம் இருக்கு. இதுலயும் பெரும்பாலான இடங்கள் அடிப்படை தகுதியோட தான் இருக்கும். சரி, இப்ப கொஞ்சம் பின்னாடி வந்து யோசிப்போம். சுகாதாரம், வங்கி, ரயில்வேன்னு 3 பெரிய துறைகள்ல ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சூப்பரான செய்தி. ஆனா இது எல்லாமே கிட்டத்தட்ட அடிப்படை நிலை 10ஆம் வகுப்பு தகுதியை கொண்ட வேலைகள். இது ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. தமிழகம் வந்து திறமையான பட்டதாரிகளையும் இன்ஜினியர்களையும் உருவாக்குறதுல பெயர் போன மாநிலம். ஆனா இங்கே உருவாக்கப்படுற அரசு வேலைகள் பெரும்பாலும் அடிப்படை தகுதியோடு இருக்கு. இது மாநிலத்தோட திறமைக்கு ஏற்ற வளர்ச்சியை காட்டுதா, அல்லது நாம குறைந்த திறன் வேலைகளை உருவாக்கும் ஒரு பொருளாதாரமா மாறிக்கிட்டு வர்றோமா? இந்த வேலைகள் பல குடும்பங்களுக்கு அவசியம்தான், அதை நான் மறுக்கல. ஆனா மாநிலத்தோட $1 ட்ரில்லியன் பொருளாதார கனவோடு இது எப்படி பொருந்ததுன்னு நம்ம யோசிக்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா அரசு வேலைகள் மட்டும் இல்லையே, சுயதொழில் தொடங்குறதையும் ஊக்குவிக்கிற மாதிரி அறிவிப்புகள் இருக்கு. தமிழக அரசோட தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் 2 பயிற்சிகளை அறிவிச்சிருக்கு. ஒன்னு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கிறது, இன்னொன்னு ரொம்ப முக்கியமா ஜிஎஸ்டி, இ-வே பில், வருமான வரி தாக்கல் பண்றது பத்தின பயிற்சி. ஒரு தொழில் தொடங்க இது ரெண்டுமே அவசியமாச்சே. இதுதான் அந்த பெரிய சித்திரத்தோட இன்னொரு பாதி. அரசாங்கத்தால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால மக்களை அவங்களே தொழில் தொடங்க தயார்படுத்துறாங்க. பேக்கரி பயிற்சி ஒரு உற்பத்தி திறனை கொடுக்குது, ஜிஎஸ்டி பயிற்சி ஒரு நிர்வாக திறனை கொடுக்குது. இது ஒரு நல்ல கலவை. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு 3 நாள் 4 நாள் பயிற்சி ஒருத்தர வெற்றிகரமான தொழில் முனைவரா மாத்திடுமா? அதுவும் சரிதான். இந்த பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு தொழில் தொடங்க கடன் உதவி, வழிகாட்டுதல் மாதிரி தொடர் ஆதரவு திட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு இந்த அறிவிப்புகள்ல சொல்லல. இது ஒரு நல்ல தொடக்கம், ஆனா இது முழுமையான தீர்வு இல்ல. சரி, நாம பெரிய உரிக்கட்டமைட்ட திக்கங்களையும் வேலை வாய்ப்புகளையும் பார்த்துட்டோம். இப்போ ஏற்கனவே அமைப்புக்குள்ள இருக்கிறவங்களோட நலனை பத்தி பேசுற அறிவிப்புகளுக்கு வருவோம். அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், பொதுமக்கள்னு இவங்களை இது நேரடியா பாதிக்கும். முதல்ல அரசு பள்ளிகள்ல வேலை செய்யற பகுதி நேர ஆசிரியர்கள். அவங்களோட பணிக்கால அடிப்படையில சிறப்பு மதிப்பெண்கள் கொடுத்து பணி நிரந்தரம் செய்ய போறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது அவங்களோட பல வருஷ கனவு. ஆமா, இது சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இதுல பணிக்கால அடிப்படைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஒரு இருபுறமும் கூர்மையான கத்தி. ஓ, எப்படி? ஒரு பக்கம் பல வருஷமா உழைச்சவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் தகுதியை விட சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதாங்கிற கேள்வியே எழுப்புது. இப்பதான் வேலைக்கு சேர்ந்த ஒரு இளம் திறமையான பகுதி நேர ஆசிரியருக்கு இது என்ன செய்தியை சொல்லுது? இது ஒரு சிக்கலான முடிவு. பெரும்பாலும் தொழிற்சங்கங்களோட அழுத்தத்துக்கு அப்புறம் எடுக்கப்படுற ஒரு சமரச முடிவா தான் இது இருக்கும். அடுத்தது ஓய்வூதியதாரர்களுக்கு. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள்ல ஓய்வு பெற்றவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் 4,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாகவும், குடும்ப ஓய்வூதியம் 2,250 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன தொகையா தெரியலாம். தொகையோட அளவை பார்க்காதீங்க, அதோட நோக்கத்தை பாருங்க. இந்த மாதிரி சின்ன உயர்வுகள் கூட வயதான காலத்துல பணவீக்கத்தை சமாளிக்க ஒரு சின்ன உதவியா இருக்கும். இது பெரிய தலைப்புச் செய்தியா வராது, ஆனா இதுதான் ஒரு அரசாங்கத்தோட சமூக பாதுகாப்பு வலை எவ்வளவு வலுவா இருக்குன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர். இது மாதிரி நியாய விலை கடைகள்ல தங்கு தடையின்றி கோதுமை கிடைக்கும்னு அமைச்சர் கொடுத்திருக்கிற உறுதியையும் நாம பார்க்கணும். ஆமா, ஜனவரியில மட்டும் 30,000 மெட்ரிக் டன் கோதுமை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அதான் விநியோக சங்கிலியில இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சிருக்கோன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற முயற்சி இது. இறுதியா இந்த பகுதியில மத்திய அரசோட அடல் ஓய்வூதிய திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்த திட்டம் 2030-31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான நலத்திட்டம் தானே? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா யாரு? தெருவோர வியாபாரிகள், கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு பிஎஃப், கிராஜுவிட்டி மாதிரி எந்த சமூக பாதுகாப்பும் கிடையாது. அவங்க வயசான காலத்துல வறுமையில தள்ளப்படாம இருக்க இந்த அடல் ஓய்வூதிய திட்டம் ஒரு பாதுகாப்பு வலை. இதை நீட்டிக்கிறது லட்சக்கணக்கான மக்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு நீண்ட கால பார்வை கொண்ட முடிவு. ஆக பெரிய திட்டங்கள், வேலைவாய்ப்புகள், சமூக நலன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு அரசாங்கம்னா இதெல்லாம் மட்டும் இல்லையே, அதோட அன்றாட நிர்வாக இயந்திரம் எப்படி ஓடுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க அனுப்புன கடைசி சில அறிவிப்புகள் அந்த இயந்திரத்தோட செயல்பாட்டை நமக்கு காட்டுது. ஆமா, இது ஒரு பெரிய நிறுவனத்தோட அன்றாட செயல்பாடுகளை பாக்குற மாதிரி. உதாரணத்துக்கு வானிலை அறிக்கை. உள் தமிழகத்துல சில இடங்கள்ல லேசான மழை பெய்யும், சென்னையில வானம் மேகமூட்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட். இந்த வருஷம் 2 தடவை நடக்கும். முதல் தேர்வு ஜூலைல நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. கடைசியா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவுக்காக திருவாரூர் மாவட்டத்துல 3 தாலுகாக்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த 3 தொடர்பில்லாத விஷயங்கள் மாதிரி தெரியுதா? ஆனா இதுதான் அரசாங்கத்தோட அன்றாட பணிகள். ஒரு பக்கம் விவசாயிக்கு மழை வருமானு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான பட்டதாரிகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்வட்டவணையை வெளியிடுறாங்க. அதே நேரத்துல ஒரு உள்ளூர் மத நிகழ்வுக்கு மதிப்பளிச்சு விடுமுறை கொடுத்து நிர்வாகத்தை சரி செய்யறாங்க. உண்மைதான். இதுதான் நிர்வாகம். பெரிய கொள்கை முடிவுகள் எடுக்கிற அதே அரசாங்கம் தான் இந்த சின்ன சின்ன ஆனா அத்தியாவசியமான வேலைகளையும் செய்யுது.
இது ஒரு பெரிய இயந்திரத்தோட எல்லா பாகங்களும் ஒரே நேரத்துல சுழல்றத போன்றது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த 15 அறிவிப்புகளையும் ஒன்னா கோர்த்து பார்க்கும்போது இது வெறும் தனித்தனி செய்திகள் இல்லைன்னு புரியுது. ஒரு பக்கம் குறிப்பிட்ட தேவைகளை மையமாக வச்ச பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், இன்னொரு பக்கம் மிக அதிக எண்ணிக்கையிலான அடிப்படை நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுல ஒரு தீவிர கவனம், கூடவே சமூக பாதுகாப்பு வலைகளை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துற முயற்சிகள். இதுதான் அரசாங்கத்தோட தற்போதைய முன்னுரிமைகளோட ஒரு தெளிவான சித்திரமா நமக்கு கிடைக்குது. சரியா சொன்னீங்க. நாம மருத்துவமனைகள், புதிய வேலைகள், ஓய்வூதிய உயர்வுன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விஷயங்களை அலசிட்டோம். இது எல்லாமே இப்போ இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்யற நடவடிக்கைகள். இத வச்சு நீங்க சிந்திக்கிறதுக்காக நான் ஒரு இறுதி எண்ணத்தை முன்வைக்கிறேன். இந்த அறிவிப்புகள் அரசாங்கம் எதிர்காலத்துல வரப்போற எந்த சவால்களை அல்லது தேவைகளை கணிச்சு செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு அதிகமா குறைந்த திறன் வேலைகளை உருவாக்குறது ராபோய காலத்துல திறமையான வேலைவாய்ப்புகள் குறைய போகுதுங்கிற கணிப்பா? ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கட்டுறது எதிர்காலத்துல நம்ம சந்திக்க போற ஒரு குறிப்பிட்ட சுகாதார நெருக்கடிக்கான தயாரிப்பா? இப்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தாண்டி எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்துல அடுத்ததா என்ன மாறான அழிவிப்பு வரக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?